Hi friends, welcome to Tasty Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெப்பர் சிக்கன் பீட்சா. வெஜ் பீட்சாவை பார்த்துட்டு எல்லாரும் பெப்பர் சிக்கன் பீட்சா கேட்டதனால இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷலா செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பீஸாக்கு மாவு பண்ணுறதுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுக்கணும். போட்டுட்டு தண்ணி லைட் லூப் வார்ம் விட்டுருங்க. போட்டுட்டு சுகர் கொஞ்சம் நல்லா இதில் நல்லா டிசால்வ் ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ். அப்புறம் நம்ம 2 டீஸ்பூன் ஈஸ்ட் போடலாம். பாருங்க, சுகர் நல்லா இதாகிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் இது ஆக்டிவேட் ஆகிடும். அப்புறம் நம்ம மாவு பேசி ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ஈஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வச்சோன்னே எப்படி ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு. வீட் ஃப்ளவர் தாங்க போடுறேன். 1.5 கப்பு போட போகிறேன். கப் போட்டாச்சு. இப்போ இந்த மாவில் இதை எடுத்து ஊற்றி நம்ம நல்லா பிணைஞ்சு வைக்க வேண்டியதாங்க. சால்ட்டு தேவையான அளவு போட்டுடணும். பாருங்கள், மாவு பிசைஞ்சு நான் வச்சுருக்கேன். இந்த மாவை ஒரு 20 மினிட்ஸ் விட்டுடலாம். இது அப்படியே டபுள் ஆகும். ஒரு வெட் கிளாத் வச்சு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த 20 மினிட்ஸ் மாவு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சிக்கனுக்கு லைட்டாக மசாலா போட்டு வச்சிடலாங்க. ரொம்பலாம் பண்ண வேண்டியதில்லை, சும்மா லைட்டாக. பாருங்கள், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், இதுக்கு தேவையான சால்ட் லைட்டாக போட்டு நம்ம பிரட்டி வச்சிடலாம். கரம் மசாலா லைட்டாக, அவ்வளோதாங்க. பெப்பர் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணும்போது போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். தவா ஹீட் ஆனோடனே ஆலிவ் ஆயிலை நல்லா அப்படி ப்ரஷ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனோடனே இந்த சிக்கன் நம்ம எல்லாம் கோட்டிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். தவாவில் ரோஸ்ட் ஆகும்போது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. ஒரு 50% குக் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம பீஸாவில் அவனில் வைக்கும் போது நல்லா டோஸ்ட் ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சிக்கன் பார்த்திங்களா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு அழகா. இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் பார்த்திங்களா 1/2 டீஸ்பூன் அப்படியே மேலே போட்டு தூவி அப்படியே பெப்பர் சிக்கன்னால இதை இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அப்படியே கவர் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் குக் ஆகட்டுங்க. சூப்பராக டோஸ்ட் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு சும்மா 2 பரட்டிட்டா பீஸாவில் வைக்க பெப்பர் சிக்கன் பீஸா ரெடியாக. பீஸாவில் வைக்க பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிட்டாங்க. ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பார்த்திங்களா, நம்ம மாவு எப்படி டபுள் ஆகிடுச்சுன்ட்டு எவ்வளோ குட்டியாக வச்சோம். ஃபைன், எப்படி உள்ளே போது பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம அழகாக பிசைஞ்சு பீஸாக்கு ரெடி பண்ணிடலாம். லைட்டாக ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் பீஸானாவே ஆலிவ் ஆயில் தாங்க.
பாருங்கள், இப்போ நம்ம இதில் தான் பீஸா வைக்க போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு ஆலிவ் ஆயில் வச்சு, ஆலிவ் ஆயில் இல்லைன்னா பட்டர் இல்லைன்னா கீ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம மாவு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், வீட் ஃப்ளார் எடுத்து கொஞ்சம் லைட்டாக இப்படியே டஸ்ட் பண்ணி விட்டுங்க. அவ்வளோதான். பாருங்கள், மாவை நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து நம்ம டின்னில் வச்சிடலாம். டின்னில் வச்சுட்டு நான் இந்த கார்னர்லாம் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கேன். அப்போ தான் சாஸ் ஊற்றும் போது அடுத்தடுத்த லேயர் வைக்கும் போதெல்லாம் அழகாக இருக்கும். பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஃபோர்க் எடுத்து ஈவனாக நல்லா பேக் ஆகிறதுக்கு அங்கே இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஹோம்மேட் பீஸா சாஸை அப்ளை பண்ண போகிறோம். பீஸா சாஸ் போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சீஸு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஈவனாக எல்லா இடமும் போட்டுருங்க. இது வந்து மொசரல்லா சீஸ். சீஸ் கோட்டிங் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கேப்சிகம், ஆனியன் இதெல்லாம் வச்சிடலாம். எல்லோ கேப்சிகம், அதுக்கப்புறம் க்ரீன், எல்லோ, க்ரீன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் கேப்சிகம் ஆனியன் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சிடலாம். இப்போ எங்கே வேணாலும் வச்சுக்கலாங்க. அடுத்தது ஜலபேனோ. இது நல்லா ஸ்பைஸியாக இருக்குங்க. அப்புறம் ஆலிவ்ஸ். இதில் வந்து சிக்கன் தான் மெயின். இவங்களாம் சும்மா இடையில அழகுக்கு. அடுத்தது மறுபடியும் கொஞ்சம் மேலால் ஆனியன் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ எல்லாம் முடிச்சுதான் லைட்டாக அந்த மிக்ஸ்டு ஹர்போட ஸ்மெல் லைட்டாக வரதுக்காக லைட்டாக ஒரு பிஞ்ச் இந்த சீஸோடு இருக்கிறதுக்காக அதை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம். ஆனால் இது பெப்பர் சிக்கன் பீஸாங்கிறனால நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் எடுத்து அப்படியே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறோம். பாருங்கள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் எடுத்து அப்படியே லைட்டாக அங்கங்க அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடணும். ஏன்னா இது பெப்பர் சிக்கன் பீஸா. நெக்ஸ்ட்டு சீஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக கொடுத்து அவ்வளோதாங்க. இந்த கோட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அவனில் வைக்க வேண்டியதான். அவனை இப்போ நம்ம 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடலாம். எது பண்ணுறதா இருந்தாலும் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணும். பாருங்கள், இதை லைட்டாக ஆலிவ் ஆயில் எடுத்து இந்த இடம்லாம் கிறிஸ்பாக வரதுக்காக இப்படி லைட்டாக அந்த சைடு மட்டும் கோட்டிங் கொடுத்துடணும். ப்ரீ ஹீட் முடிஞ்சுது. இப்போ வந்து 15 மினிட்ஸ் வச்சுட்டு 15 மினிட்ஸ் வச்சா போதுங்க, ரெடி ஆகிடும். அவ்வளோதான். 2 சைடு பேக் ஆகிற மாதிரி வச்சு 230 இதுக்கு வச்சாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சுது. கம்மகமான வாசத்தோட பெப்பர் சிக்கன் பீஸா ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா, சூப்பர் பீஸா ரெடி ஆகிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சிக்கன் பெப்பர் சிக்கன் பீஸா சூடாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம சூடாக இருக்குது.